Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோவில் 10,000க்குள்ள ஒரு பிராண்டட் பெஸ்ட் 5G ஃபோன் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நோட் பண்ணுங்கள். என்ன மாடல் அப்படின்னா Redmi A4ங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 டேஸ் தான் வந்து ஆகுது. இப்போ அடுத்த சேல் வந்து November 27 அமேசானில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் வந்து பர்பிள் பிளாக்குங்கிற 2 கலரில் வருது. ஒரு ப்ரீமியம் டிசைனில் வந்து வருது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ் வெர்ஷன் வந்து 4GB வருது. ஒரே ஒரு வெர்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ரேமோட அளவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இது ஒரு பட்ஜெட் ஃபோனுன்றதுனால 4GB எங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது இல்லாமல் 4GB வந்து வச்சுட்டா வந்து சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்பேஸ்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து தான் இந்த வச்சுட்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அது ஒரு ஃபீச்சராக கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பெருசாக வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓகேன்ற லெவலில் இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 2 வேரியண்ட்டில் வருது. 64GB, இன்னொன்று வந்து 128GB. நீங்கள் ஒரு நார்மல் யூஸர் அப்படின்னா உங்களுக்கு 64GB வந்து போதும். அதுவே வந்து கொஞ்சம் அதிகமாக டேட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 128GB வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு 1000 தான் வந்து வித்தியாசம். ஸோ 64GB நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 8500 இருக்குது. 128GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 9500 இருக்குது. ஸோ நார்மல் யூஸர் அப்படின்னா 64GB நல்ல ஆப்ஷன். கொஞ்சம் டேட்டா அதிகமாக நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 128GB வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இது வந்து UFS 2.2 பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் அதிகமாக டேட்டா வேணும் அப்படின்னா டெடிகேட்டட் மெமரி ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அதுவும் 1TB வந்து கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா OS. ஸோ இந்த ஃபோனில் கஸ்டம் OS ஹைப்பர் OS வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பட்ஜெட் ஃபோனில் யூஸ்வலாக வந்து OS அப்டேட் எதிர்பார்க்குறதே ரொம்ப ரேரு. ஆனால் இந்த ஃபோனில் 2 OS அப்டேட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Android 15, Android 16 வந்து வரும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் அது இல்லாமல் 4 இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி. இந்த ஃபோனில் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா 5120 மில்லியம்ஸ் வந்து பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் இந்த சார்ஜ் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம். ஏன்னா வாட்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரியோட பவர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து லெவல் வந்து ஆவரேஜான லெவல் தான். 4th ஜென்ரேஷன் 2 10,000 செக்மெண்ட்டில் ஸ்னாப்ட்ராகன் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ அதனால் இவங்க வந்து ஒரு அவரேஜான லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க 4th ஜென்ரேஷன் 2. ஸோ இது மூலமாக நீங்கள் ரெகுலராக இருக்கிற டாஸ்க்லாம் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி தான். 2.0 GHz மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ரெகுலர் ஒர்க்குக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். கேமிங்க்கு வந்து Adreno 611 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவரேஜான பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது வந்து டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து 6.88 ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா HD+ தான். ஸோ பட்ஜெட் ஃபோனில் பெரும்பாலான ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+ வந்து கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான். பட் இந்த ஃபோன்லேயும் அதே தான் HD+ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் IPS LCD தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான். ரீஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60லேருந்து 120 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் பீக் மினிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 600 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவரேஜான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் கேமரா வந்து 50 MB வந்து மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐக்கான கேமரா. ஸோ இதில் வந்து 10x வந்து ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. LED வந்து ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரெக்கார்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோன்ன்றதுனால ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 MB தான். ஒரு பேருக்குன்னு ஒரு செல்ஃபி கேமரா. பட் ரொம்ப பெருசாக நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் செல்ஃபி கேமராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வரைக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துலையுமே. ஸோ ஓவராலாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பேக் கேமராவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் செல்ஃபி கேமராவில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது வந்து ப்ரைஸு. இந்த ஃபோனுடைய பெரிய அல்டிமேட்டே பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் தாங்க. ஏன்னா வந்து லோ காஸ்ட் ப்ரைஸு 10,000 கீழே ஒரு பிராண்டட் ஃபோன் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கிறது இந்த ரெட்மி மட்டும்தான். ஸோ பேஸ் வெர்ஷன் வந்து 8500.
அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து 9500 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் அண்ட் டைமென்ஷன். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கூட இருக்குது, 212 கிராம். ஸோ 212 கிராம் வந்து எனக்கு ஓகேன்றவங்களுக்கு வந்து நல்ல ஆப்ஷன். ஆனால் வந்து 170 180லாம் கொடுத்ததுனா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். என்னதான் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருந்தால் தான் அது வந்து சூப்பர் ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்லிம்மாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மாடலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து 212 கிராம் வந்து ஓகே அப்படின்னா இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.22 mm வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே. அடுத்தது வந்து கனெக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் இல்லை. ஏன்னா இந்த ஃபோனில் 3 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 ஸ்லாட் வந்து மெமரி கார்டு. அது இல்லாமல் இது வந்து டூயல் 5G கிடையாது. சிம் 1ல் வந்து 5G சிம் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சிம் 2ல் 4G சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெடிகேட்டடாக மெமரி ஸ்லாட் வந்து 1 TB வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் ஸ்பீக்கர் இல்லை, மோனோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 150% வரைக்கும் வேல்யூம் பூஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டிக்கு பேசிக்காக இருக்கிற வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரெடிஷ்னல் 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் வாட்டர் ப்ரூஃபுக்கு வந்து IP52 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பயோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் ஃபோன்னாலே நமக்கு வந்து டிஸ்பிளே சிஸ்டம் வந்து ஒரு அவரேஜான லெவல் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே ட்ராபேக்காக ஹைலைட் பண்ண போகிறோம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மீதி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து HD+ வந்து ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் NFC FM ரேடியோக்கான சப்போர்ட் இல்லை. பட் பட்ஜெட் ஃபோனுன்றதுனால இது ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இம்பேக்ட் ஆகாது. அது மாதிரி வந்து IRம் இல்லை. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரீசன் டு பை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை தான். ஏன்னா இது வந்து ஒரு பிராண்டட் கம்பெனி. ஸோ 10,000 கீழே ஒரு பிராண்டட் கம்பெனியில் ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த ரெட்மி தான். அதுவும் வந்து ஸ்டைல் வந்து ஒரு வாட்ச் ஸ்டைலில் வந்து இந்த கேமரா சிஸ்டம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லாங் பேட்டரி வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த சார்ஜ் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் கூட வரலாம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே டிசைன் இது எல்லாமே வந்து அவரேஜான வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் யூஸுக்கு வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். பட் ஹெவியான டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா வந்து இங்கே 4th ஜென்ரேஷன் 2 தான் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 2.0 தான். ஸோ இந்த ஃபேக்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்த்து டு பை தான். அண்ட் வந்து இந்த ஃபோன் வந்து எதுக்காக சூட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு 10,000 கீழே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸாக இருக்கிற ஒரு பிராண்டட் ஒரு ப்ரீமியம் டிசைன் ஃபோன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒர்த்தாக இருக்கும். ஆனால் வந்து இது ஒரு ஸ்லிம்மான ஃபோன் சொல்ல முடியாது. ஏன்னா வெயிட் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்குது. ஸோ வெயிட் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். இந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மாடல் பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது மற்ற பிராண்டட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மோட்டோ G45 வந்து சொல்லலாம். ஆனால் அந்த ஃபோனுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வெர்ஷன் வந்து 16,000 ஆரம்பிச்சு 13,000 முடியுது. அது மாதிரி Vivo T3Xம் பார்த்தோம் அப்படின்னா 13,000 ஆரம்பிச்சு 16,000 முடியுது. ஸோ 10,000 கீழே பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ரெட்மி தான் வந்து பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து சேல் வந்து ஃபஸ்ட் சேல் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் சேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வர 27ல் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.